தேர்தலின் போது 144 தடை உத்தரவு ஆளும் கட்சிக்கு சாதகமாகவே பயன்பெற்றது என்று தமிழக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்னையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையத்தால் குழப்பங்கள் இம்முறை நிகழ்ந்தது என்றும், கடைசி நேரத்தில் பிறப்பித்த 144 தடை உத்தரவு ஆளும் கட்சி வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ய பயன்பெற்றது என்றும் குற்றம் சாட்டினார். ஆனாலும் தேசிய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும் ராதாகிருஷ்ணன் கூறினார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய குழப்பங்கள் இந்த தேர்தலில் அதிகமாக காண முடிந்தது. குறிப்பாக 144 தடை உத்தரவு அறிவித்தது மத்திய மாநில ஆளுந்தரப்பைச் சேர்ந்தவர்களுக்கு பணப்பட்டுவாடா பண்ணுவதற்கு வசதியாக இருக்கும் என்பதை ஆரம்பத்திலேயே நாம் சொன்னோம். அதுவும் நடந்திருக்கிறது. இருந்தாலும் கூட இதையெல்லாம் மீறி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. முன்னதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் MP நரசிம்மன் தனது ஆதரவாளர்களுடன் தமிழக பாரதிய ஜனதாவில் தன்னை இணைத்துக் கொண்டார்.